கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறதான தைரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசித்தோமானால், நாம் ஜெபிக்கிறதான ஜபங்களில் எதுங்க கர்த்தருக்கு சித்தமான ஜபம் என்று சொல்லி பார்த்தோமானால், ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுதான் ஆண்டவருக்கு சித்தமான ஜபம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறதான தைரியம் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நாம் செய்கிறதான தவறு, ஆண்டவருடைய சித்தம் அல்லாத பல காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் விரும்பாத பல வழிகளை நாம் தேடிக்கொண்டிருப்போம். பல நேரங்களில் நாம் செய்கிறதான தவறு, அடுத்தவர்களை பார்த்து நாம் இழுக்கப்பட்டு, ஐயோ என் வாழ்க்கை கூட அப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் கூட இப்படியாக நடக்கணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறதுனால, தீர்மானங்கள் எடுக்கிறதுனால பல நேரங்களில் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறதான மனரம்யமான, தைரியமான, ஆசீர்வாதமான, மன திருப்தியான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது தான் ஆண்டவருக்கு சித்தமான ஜபம். பரமண்டல ஜபங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு சித்தமான காரியங்கள் மட்டும்தான் நடக்கும். அவருக்கு சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது ஒரு குறைவும் இருக்காதுங்க. ஒரு குறைவும் இருக்காது. மனக்கவலை இருக்காது, பின்மாற்றம் இருக்காது, போராட்டம் இருக்காது. காரணம் என்ன? அவருடைய திருசித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அவருடைய திருசித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜபம் நாம் ஏறெடுக்கிறதுனால அவருடைய சித்தத்தின்படி மட்டும்தான் நம்மை அவர் நடத்துவார். அவருடைய திரு சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அளவில்லாமல் பெருக பண்ணுவார். அவருடைய சித்தம் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவருடைய சித்தம் என்னவா இருந்தாலும் அது நன்மையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், மனரம்யமாக இருக்கும். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கிருபையாய் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் செய்யுங்க. என்ன செய்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரமே நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சுயத்தின்படி பல நேரங்களில் நாங்கள் ஜெபித்து எங்கள் நேரங்களை வீணாக்கி இருக்கிறோம், வாழ்க்கையின் நாட்களை வீணாக்கி இருக்கிறோம். அப்படி இராதபடி எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய சமுதாய வாழ்க்கை, எங்கள் வேலை வாழ்க்கை எல்லாமே உடைய திருசத்தத்திற்கு இந்த கால வேளையில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய திருசித்தம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ரோமர் 8:28 சொல்கிறதே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்தாலும் அதை நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன் என்று. இந்த கால வேளையில் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சித்தத்தின்படி இவர்களை நடத்துங்க. உம்முடைய திரு சித்தத்தின்படி இவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபின் கரம் அளவில்லாமல் இவர்கள் மேல் வெளிப்படட்டும். இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் வசிக்கிறதான இடத்துல, இவர்கள் வேலை செய்கிற இடத்துல உம்முடைய சித்தம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உமக்கு சாட்சிகளாய் பிரகாசிக்கட்டும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.